ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 19 ஹகாய் சாப்டர் 2 verse 19. களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியும் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளை செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகள் இங்கே தேவ ஜனத்தை பார்த்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். களஞ்சியத்தில் இன்னும் விதைதானியம் இல்லை. திராட்சை செடியும் அத்திமரமும் மாதுளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லை. ஒரு வறட்சி, ஒரு பஞ்சம். அவர்கள் பட்ட பிரயாசங்களுக்கு தக்க பலனை அடையவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு சாபமான நிலை. தேவனுடைய கோபம் மூண்டதினாலே தேவ ஜனத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனால் ஆண்டவர் திடீரென்று சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட கர்த்தர் உங்களை பார்த்து அதை தான் சொல்கிறாரு. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், நான் இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் ஐ வில் bless you. எப்போ ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இவங்க என்ன செஞ்சாங்க? தேவனுடைய ஆலயத்திற்கு, அதாவது சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள், கோரேஸ் என்கிற ராஜா, நீங்கள் போய் தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க, நீங்கள் நான் உங்களை விடுதலை ஆக்குகிறேன் அப்படின்னு சொல்லி விடுதலையை கூறுகிறான். அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் புறப்பட்டு வரும்போது கோரேஸ் ராஜா எதற்காக அனுப்புகிறார் என்று சொன்னால், அங்கே ஆலயத்தை அவங்க கட்டணும். தேவன் இடிந்து போன தேவன் ஆலயத்தை நீங்கள் கட்டணும், அதற்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் நான் தருகிறேன் என்று சொல்லி எல்லா பொருட்களையும், பனிமுட்டுகளையும், மரங்களையும் இங்கே ராஜா கொடுத்து அனுப்புகிறான். அவர்கள் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த உடனே அவர்கள் தீவிரமாக வேலையை ஆரம்பித்தார்கள். தேவனுடைய ஆலயத்தை கட்டும் பணியிலே அஸ்திபாரம் போட ஆரம்பித்தார்கள். அஸ்திபாரம் போடப்பட்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஆனால் அந்த அஸ்திபாரம் போடப்பட்டதற்கு பின்னதாக அந்த ஆலயம் கட்டுவதற்கான எதிர்ப்புகள் கிளம்பினது. எதிர்ப்புகள் கிளம்பி அங்கே அவர்கள் தடை உத்தரவு வாங்கிவிட்டார்கள். நான் வாசிக்கிறேன். எஸ்ராவின் புஸ்தகம் 4 அதிகாரம் 23 ராஜாவாகிய அர்த்தசஷ்டாவுடைய உத்தரவின் நகல் ரெகமுக்கும் கணக்கனாகிய சிம்சாய்க்கும் அவர்கள் வகையாருக்கும் முன்பாக வாசிக்கப்பட்ட போது அவர்கள் தீவிரத்துடனே எருசலேமில் இருக்கிற யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். இந்த இடத்துல பார்க்கிறோம், அங்கே தேவனுடைய ஆலயம் கட்டும் பணி நிறுத்தப்பட்டது. இப்படி நிறுத்தப்பட்ட உடனே இங்கே தேவ ஜனங்களும் என்ன யோசித்து கொண்டாங்கன்னா, ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறேன், 2 வாசிக்கிறேன். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்ல. இவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க? சரி, எதிர்ப்புலாம் வந்துருச்சு, அதனால் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற வேலைக்கு இன்னும் நேரம் வரல, காலம் வரல, அதனால் அந்த வேலையை விட்டுட்டு என்ன செய்யலாம், நம்முடைய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 4 சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த வீடு பாழாய் கிடக்கும்போது, அதாவது தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மச்சுபாவப்பட்ட வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அப்போ இவங்க என்ன பண்ண ஆரம்பித்தாங்க? சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த உடனே முதல்ல தேவனுடைய ஆலயத்தை கட்டாமல் அந்த கட்ட ஆரம்பித்து எதிர்ப்பு வந்த உடனே நிறுத்திட்டு இவங்கெல்லாம் என்ன செய்ய ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க தங்க வீடுகளை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தங்க வீடுகளை கட்ட ஆரம்பித்த உடனே இங்கே தேவனுக்கு கோபம் மூழுகிறது.
நான் உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததே, பாபிலோனிலிருந்து விடுதலை வாங்கி கொடுத்ததே தேவனுடைய ஆலயத்தை கட்டணும் தான். எதிர்ப்புகளெல்லாம் வரும், பிரச்சனைகள் வரும். அதுக்கு நம்ம தேவனுடைய வேலையை நிறுத்திடக்கூடாது. நம்ம தேசத்தில் கூட அநேக நேரங்களில் சில நேரத்தில் பலவிதமான எதிர்ப்புகள் கிளம்பும்போது நம்ம என்ன செஞ்சிடறோம், பயந்து கர்த்தருடைய வேலையை நிறுத்தி விடுகிறோம். அப்படி நிறுத்தவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், பூமியின் கடைசி பரியந்தம், உலகத்தின் கடைசி பரியந்தம் நான் உங்களோடு இருப்பேன், நீங்கள் பயப்படாமல் போங்க அப்படின்னு தான் ஆண்டவர் நமக்கு உத்தரவு கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம பயப்படக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நம்ம பயப்படவே கூடாது. இந்த இடத்துல இவர்கள் பயந்ததினாலும் அவர்கள் நோக்கங்கள் மாற்றப்பட்டது. ப்ரியாரிட்டி மாறிடுச்சு. என்ன மாறிடுச்சு? தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதை நிறுத்திட்டு இவங்க அவங்க வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி கட்டின உடனே ஆண்டவருக்கு கோபம் உண்டு. என்ன சொல்லுகிறார் பாருங்க, ஆகாய் 1 அதிகாரம் 5 வசனம் 6 வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல தேவன் சொல்கிறார், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க, என்னென்னமோ பண்ணி பார்க்குறீங்க, ஆனாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் கைகளில் ஒன்றுமே நிற்கலை. ஏன்னா இவங்க என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, எதிர்ப்பு ஒரு பக்கம் கிளம்புச்சு, அது நின்று போனாலும் இப்போ ஃபினான்ஷியலாக நாங்கள் சவுண்டாக இல்லை, அதனால் எங்களால் கிங்டம் ஆஃப் காடுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க டிசைட் பண்ணிடுறாங்க. டிசைட் பண்ணிவிட்டு அவங்க பார்த்திங்கன்னா பஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. 16 வருஷம் இப்படியே வாழ்ந்து குறைவிலேயே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா இவர்களெல்லாம் ஆண்டவர் எழுப்பி, ஆண்டவர் போய் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லி அவர்களை மனம் திரும்ப செய்து அதற்கப்புறம் அவங்க கட்ட ஆரம்பித்தாங்க. கட்ட ஆரம்பித்த உடனே தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9 மாதம் 24 தேதியாக இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அதாவது 16 வருஷம் ஆலயம் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 16 வருடங்கள் சிந்தித்து பாருங்கள், எப்படி இருந்துச்சு உங்கள் வாழ்க்கை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்றத இங்கே தெளிவாக சொல்கிறார். அதனால் பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த புதிய வருஷத்தில் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் தேட வேண்டும். முதலாவது நாம் தேவனுடைய ஆலயத்தை, அதாவது கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்மளுடைய வாழ்க்கையில் ப்ரியாரிட்டியை சேஞ்ச் பண்ணணும். நம்ம அநேக நேரங்களில் ப்ரியாரிட்டி எப்படின்னா, முதல்ல நம்முடைய குடும்பம், அதுக்கப்புறம் தான் தேவராஜ்யம். அப்படி இல்லை. இந்த வருஷம் இந்த 2025 ஆண்டவர் உங்களை அற்புதமாக வழிநடத்தி, ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தேவன் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்கள் ப்ரியாரிட்டிஸை சேஞ்ச் பண்ணி முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அதற்கு பின்னதாக மற்ற காரியங்களை செஞ்சு பாருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அபரிதமாக ஆசீர்வதித்து, உங்கள் கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து, எல்லாவற்றிலும் நன்மை உண்டாக கர்த்தர் கிருபை செய்வார். இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனம் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த வசனத்தின்படி ஆசீர்வதித்து காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையின்படியாக உம்முடைய ஜனத்தை இந்த நாள் முதல் நீர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து தம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் தம்முடைய பிள்ளைகளை தொடரட்டும். ஆண்டவரே, தீங்கு அவர்களை துக்கப்படுத்தாதபடி கர்த்தர் காத்து கொள்வீராக. எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட
அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதியும். கைட்டு செய்கிற பிரயாசங்களை ஆசீர்வதியும். தேவநாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் எடுக்கிறோம். ஜெபம் கேளுங்க நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.